அதனால் வந்து அதில் எந்த சட்ட சிக்கலும் இல்லாமல் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அதெல்லாம் கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணிவிட்டு அவங்கள பண்ணுறதான இருந்தால். குழந்தை எதுவும் இல்லை அந்த பொண்ணுக்கு. அப்படியா, சூப்பர். அதனால் வந்து உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கண்டிப்பாக பண்ணலாம், தவறெல்லாம் கிடையாது. வாழ்க்கையில் எல்லாருக்கும் வந்து எல்லாம் கரெக்டாக அமையாது, நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அது பெண்களுக்கு குறிப்பாக நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அது மாதிரி இது மாதிரி நிறைய இஷ்யூனால நிறைய விஷயங்கள் நடக்கும். அது மாதிரி வந்து முன் வந்து அது செட் ஆச்சுன்னா கண்டிப்பாக பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. நீங்கள் யோசனை பண்ணிவிட்டு அந்த பொண்ணு பண்ணுவீங்களோ இல்லை உங்கள் வீட்டில் பார்க்குற பொண்ணு பண்ணுவீங்களோ, எதுவாக இருந்தாலுமே நல்ல முடிவாக சொல்லுங்கள். ஏன் குளிருதா? நான் நேராக உட்காந்துருக்கேன், எனக்கு குளிரவே இல்லை. போட்டுக்குங்க. தம்பி யூடியூப் லவ்வரா அந்த திவ்யா? தான் இந்த கார்த்தியா தம்பி காமெடி பண்றீங்களா நீங்க? ஏன்னா அவங்கள பத்தி நம்ம பேசக்கூடாது, அதனால தான் நான் வந்து சத்தம் இல்லாமல் படிச்சுக்கிட்டேன். ஏன்னா வந்து காப்பிரைட் கொடுப்பாங்க. அதனால் வந்து நம்ம வந்து அப்படி போட்டதை எனக்கு புரிஞ்சிருச்சு. நான் வந்து என் வாயால் அதை கிளாரிஃபை பண்ண விரும்பலை. ப்ரோ ப்ரோ அது வேற கார்த்தி ப்ரோ. நான் அவன் இல்லை அப்படின்றீங்களா? ஏதாவது என்டர்டெயின்மெண்ட் காமெடியாக போடுங்க, ஹைலைட்டு போடலாம். பழைய பைக்கு எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அம்மா அப்பா. தீபாவளி முடிஞ்சு புது பைக்கு எடுக்கலாம்னு சொல்லிட்டாங்க. தீபாவளி முடிஞ்சு புது பைக்கு எடுத்துட்டு மதுரை போகிறேன், அப்புறம் திருப்பரங்குன்றம் பூமாம்பட்டி போகிறேன். அப்படியா, சூப்பர் சூப்பர் சூப்பர், அருமை. பின்ன என்ன மேடம், இங்கே ஒன்றுக்கே வழி இல்லை, வழி இல்லாமல் இருக்கும். தம்பிக்கு வள்ளியும் வேணுமா தேவயானியும் வேணுமா? இதில் எப்படி இதெல்லாம் எப்படி மேடம்? அப்படி சொல்ல வரல தம்பி, அப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதில் ஏதாவது பிரச்சனை வீட்லேயும் பார்க்குறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு இப்படியும் ஒருத்தவங்களை தெரியும், அவங்க இப்போ தான் கால் பண்ணி பேசுகிறாங்கன்னு சொல்கிறாரு. அதனால் நல்ல முடிவாக எடுத்துகிட்டு சொல்லுவார். வள்ளியும் வேணாம் தேவையானே வேணாம், அதெல்லாம் அந்த மாதிரியெல்லாம் செய்யக்கூடாது. யாராவது ஒருத்தர் தான்